கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எஸ்ஐயா 54வது அதிகாரம் 13வது வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். அல்லேலூயா. ஒரு அருமையான தேவ மனுஷனுடைய சாட்சியை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவருடைய தாத்தா ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, வல்லமையான ஒரு தேவ மனுஷன். அவரை பார்க்கும்போது பிசாசுகளெல்லாம் அலறி ஓடுமா. அவர் ஒரு மகிமையான ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாராம். அவர் சாகிறதுக்கு முன்னால் கூட அந்த தீர்க்கதரிசியை இவர்கள் அந்த தீர்க்கதரிசியோட மகள் பார்க்க போகும்போது அவர் சொன்னார், நான் நாளைய தினத்தில் ஆண்டவரோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அடுத்த நாள் அவர் இறந்து போயிட்டார். அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியா. அவர் சாகும்போது சொன்னாரா, இந்த தீர்க்க தரிசன வரத்தை நான் என் மகளுக்கு கொடுக்குறேன், அதன் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும்னு சொல்லி மகளுடைய கரத்தை பிடித்து அவர் ஜெபிக்கும்போது அந்த தீர்க்க தரிசன வரம் அவர்களுக்குள்ள கடந்து போச்சுதாமா. அவர்கள் ஆண்டவருக்காக வல்லமையான காரியங்களை செய்தார்கள். அடுத்து பார்க்கும்போது அந்த சகோதரியுடைய மகன் சரியாக படிக்க முடியாதபடி எத்தனையோ விதங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது தேவன் அந்த தீர்க்க தரிசன வரத்தை அந்த மகனுக்குள்ளாக தேவன் அனுப்பினார். அந்த மகன் இன்றைக்கு நல்ல ஒரு தீர்க்க தரிசியாக அநேகரை கர்த்தரை நடத்தும்படியாக, அநேகருக்கு நல்ல காரியங்களை போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டும்படியான ஒரு தேவ மனுஷனாக இன்னைக்கு அவர்கள் இருக்காங்க. அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகளை குறித்து கூட நாம் அநேக நேரம் ரொம்ப வேதனைப்படுறோம். அந்த தேவ மனுஷன் சொன்னார், எங்கள் அம்மா என்னை அடிப்பாங்க, அடிச்சுட்டு அழுவாங்க, அல்லது அழுதுட்டே வந்து அடிப்பாங்க. அப்படி நான் ஒன்றுக்கு உதவாதவனாக இருந்தேன். ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்னை ஒரு மகிமையான அபிஷேகத்தினால நிரப்பி என்னை அவர் தேவ மனுஷனாக நிலைநிறுத்தினார்னு சொல்லி. அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகளும் ஒருவேளை பிள்ளைகளுக்காக நீங்கள் கதறலாம், அழலாம், எதிர்காலத்தை குறித்து கலங்கலாம். ஆனால் நீங்கள் போதிப்பதல்ல, நம்முடைய தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். யாக்கோபு வெட்கப்பட்டு போவதில்லை, அவன் முகம் செத்து போவதும் இல்லை. ஆமேன். அவருடைய பிள்ளைகள் என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் என் உபதேசத்தை கற்றுக்கொள்வார்கள் சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்லுது. அப்படியே உங்களுடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி விசுவாசித்து அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் மேல நீங்க முறுமுறுக்காதுங்க. அவர்களை ஆசீர்வதிங்க, அவங்க நேசிங்க. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். பரலோக தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் யார் யார் பிள்ளைகளுக்காக ஆண்டவரை அழுகிறார்களோ, கதறுகிறார்களோ, ஆண்டவரை என்ன செய்வதென்று திகைத்து நிற்கிறார்களோ, ஆண்டவரே அவர்கள் எல்லாம் ஆண்டவரை ஒரு விஷயம் தேவன் கண்ணோக்கி பார்த்து இந்த குழந்தைகளை கத்தர் ஆண்டவரை உடைய அபிஷேகத்தினால நிரப்பி உமக்காக வல்லமையான பிள்ளைகளாக எடுத்து நிறுத்துங்கப்பா. நீங்க போதித்து கொடுங்க ஆண்டவரை, நீங்க கரம் பிடிச்சு நடத்துங்க ஆண்டவரை. உங்க பரிசுத்த ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.